குழந்தைங்களால 4ல இருந்து 8 வயசுக்குள்ள கவனத்தை செலுத்த முடியலன்னா வருங்காலத்துல அது அவங்களுடைய அறிவுத்திறனை பாதிக்குங்க. ஜாப்பனீஸ் பேரண்ட்ஸ் அவங்களுடைய லைஃப்ல யூஸ் பண்ற 5 ப்ரூவன் டெக்னிக்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இதுல 4வது டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஜாப்பனீஸ் குழந்தைங்க தான் வேர்ல்ட்ஸ்லயே ஹையஸ்ட் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த டெய்லி ஹேபிட்ஸ் மூலயமா எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறது நீங்க வீடியோ முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வணக்கம், நான் ஷாலினி சிவகுரு, ஒர்க்கிங் மாம் அண்ட் சர்டிஃபைட் பேரண்டிங் கோச் அண்ட் சைல்ட் கவுன்சிலர். ஜாப்பனீஸ் பேரண்ட்ஸ் யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் டெக்னிக் டெய்லி மார்னிங் ரொட்டீன்ஸ். என்னைக்குமே நம்மளுடைய காலை பொழுதுகள் ஸ்ட்ரக்சர்டாகவும் இருக்கணும், ப்ரெடிக்டபிளாகவும் இருக்கணுங்க. ப்ரெடிக்டபிள்னா அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களால பெட்டராக ஃபோக்கஸ் பண்ணவும் முடியும். அதே டைம் அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோலும் இருக்கும். அதுக்கு பதிலாக ஒரு நாள் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட்றோம், இன்னொரு நாள் தலை சீவுறோம், இந்த ஆர்டர் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகும். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகும்போது தான் பசங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாம ஆயிடும். இதை நீங்க உங்க வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அவங்களுடைய டெய்லி மார்னிங் வேக்கப் டைமை சேம் டைம்ல நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டியது. 6-6:30 எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, பட் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல இன்னும் ஒரு அடிஷ்னல் டிப், உங்களுடைய மார்னிங் காம் அண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு என்னைக்குமே குழந்தைங்கள பதட்டமா எழுப்பாதீங்க, அலாரம் அடிச்சு எழுப்பாதீங்க. குழந்தைங்களை எழுப்பும் போது ஒரு 2 minutes ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பக்கத்துல இருங்க. அண்ட் அதுலயும் ஒரு சின்ன சீக்வன்ஸ் கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு, அடுத்து லைட் ஆன் பண்ணிட்டு, அப்புறமா ஸ்கிரீன் எடுக்கிறது. இது டெய்லி பண்ண என்ன ஆகும்னா பசங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் நம்ம எந்திரிக்க போற டைம் வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்ப நீங்க எழுப்பும்போது கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சிருவாங்க, ரெசிஸ்டன்ஸ் இல்லாம. இதை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ரெண்டாவது விஷயம், பசங்களுக்கு சில செல்ஃப் கேர் ஹேபிட்ஸ் நீங்க கொண்டு வரணும். சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களே பண்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும். தலை சீவிக்கிறது, இல்ல அவங்கள ப்ரஷ் பண்ணிக்கிறது, அவங்களுடைய தண்ணி பாட்டில் பேக்குள்ள வைக்கிறது, ஷூ லேஸ் கட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பத்துல கொஞ்சம் அவங்க டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அதையும் நீங்க உங்களுடைய வேக்கப் டைம்ல பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ தட் குழந்தைங்களுக்கு இண்டிபெண்டன்ஸும் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியும் தானாவே பில்ட் ஆகும். இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வீக் முதல்ல உங்களுடைய மார்னிங் டைம், எந்திரிக்கிற டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் வீக் குழந்தைங்களுக்கு அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷனோட அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபர்ஸ்டே சொல்லிடுங்க. இன்னையிலேருந்து பாப்பா தான் தண்ணி பாட்டில் எடுத்து வைக்கணும், அம்மா ஃபில் பண்ணி டேபிளில் வைப்பேன், நீ கண்டிப்பாக லஞ்ச் பேக்கில் வச்சுக்கோ அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுங்க. நீங்களே பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க குழந்தைங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்ட்டு. ரெண்டாவது டெக்னிக் ஹேண்ட்ஸ் ஆன். இதுல பேர்ல இருந்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம கைகளுடைய பவரை யூஸ் பண்றது தாங்க இது. நீங்க ஒரு சேயிங் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஹியர் அண்ட் ஃபர்கெட், see and remember, do and understand. குழந்தைங்களால 75% பெட்டரா புரிஞ்சுக்கவும் முடியும், ஞாபகம் வச்சுக்கவும் முடியும் அவங்க கைகளை யூஸ் பண்ணி பிளேவே மெத்தட்ஸ்லாம் அவங்க சில விஷயங்கள் கத்துக்கும் போது. நம்ம விரல்களையும் நம்மளுடைய கைகளையும் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் ஆக்டிவேட் ஆகும். நீங்க நிறைய டாய்ஸ் கூட பார்த்திருப்பீங்க. அப்படி ஆக்டிவேட் ஆகிறதுனால நம்ம பிரெயினுக்கு போற நியூரல் பாத்வேஸும் ஸ்ட்ரென்தன் ஆகுங்க. இது உங்களுடைய டெய்லி லைஃப்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு குழந்தைங்களை கையை நிறைய யூஸ் பண்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் உங்க வீட்டுல கொண்டு வாங்க. ஆரிகாமி பேப்பர்ல ஏதாவது ஆர்ட் ஒர்க் பண்றது, அப்படி இல்லைன்னா பசங்க கையை நல்லா யூஸ் பண்ற மாதிரி சேர்ந்து நீங்க ஏதாவது சமைக்கிறது. இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைறது, அந்த டைம்ல பசங்க எல்லா விரல்களையும் பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஒரு செடி நடுறதாகட்டும், புக் ஷெல்ஃப் கிளீன் பண்றதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், பொறுமை வரும். முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுடைய ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும். தேர்ட் மெத்தட், டயட் அண்ட் நியூட்ரிஷன். ஒரு அம்மாவா உணவுடைய அருமை உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். உணவுங்கிறது நம்முடைய உடலுக்கான விஷயங்கள் மட்டும் இல்லை, நம்ம மூளை வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களும் நிறைய அதுல இருக்கு அப்படிங்கிறது. அதனாலதான் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம முக்கியமா சில செக்லிஸ்ட் மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணணும், என்ன இருக்கணும் அப்படிங்கிறது. அதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ். ரைஸ், சப்பாத்தி, அது மாதிரி எந்த ஹோல் கிரெயின்ஸ்லயும் இருக்குங்க. இது நம்மளுக்கு நம்ம பாடியுடைய குளுக்கோஸ் சப்ளையை ஸ்டெடியா கொண்டு போகும். அந்த மாதிரி கொண்டு போறதுனால அவங்களால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஒமேகா 3. அதுலதான் நமக்கு பிரெயினுக்கு தேவையான DHA இருக்கு. ஃபிஷ் மாதிரியான ஃபுட்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம் வெஜிடபிள்ஸ். கண்டிப்பாக அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அது நம்ம பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நாலாவது விஷயம் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் இருக்கணுங்க, தயிர், இட்லி, இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா அந்த குட் பாக்டீரியாஸ் இருக்கும்போது மூடு பெட்டரா இருக்கும், அது நமக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்கு, டோஃபு, பன்னீர், இந்த மாதிரியான விஷயங்கள் பசங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும் சஸ்டெயின்டு லெவல்ல. அண்ட் ரொம்ப முக்கியமா நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஹை சுகரான ஃபுட்ஸ். அது ஏன் அவாய்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமான சுகர் இருக்கிற ஃபுட்ஸ் பசங்க சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய சுகர் லெவல் பயங்கரமா ஸ்பைக் ஆகுங்க. அந்த ஸ்பைக் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணவே விடாது. ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ்லாம் ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு லிங்க்டுன்னு சில ரிசர்ச் பேப்பர்ஸும் நான் படிச்சிருக்கேன். கண்டிப்பா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இது ஒன்றும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லைங்க. ஜாப்பனீஸ் டெக்னிக்கா இருந்தாலும் நம்ம இந்தியன் ஃபுட் வெரைட்டிஸும் இதுல நல்லாவே அகாமடேட் பண்ணுவாங்க. இட்லி சாம்பார் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ப்ரோட்டீன், வெஜிடபிள்ஸ் இருக்கு, பிளஸ் அந்த ஃபர்மெண்டேஷனும் சேர்ந்து வந்துடும். முட்டை தோசை, புரோட்டீன்
ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் கார்ப். ராகி களிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம், அயன், பிரெயினுக்கான ஃபுட் எல்லாமே இருக்கு. ஸோ நம்மளுடைய இந்தியன் ஃபுட்ஸை ரொம்ப கான்ஷியஸாக யூஸ் பண்ணுங்க அண்ட் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்களையும் பார்த்துக்கோங்க. ஃபோர்த் மெத்தட், ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப். நான் இந்த வீடியோடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான் அண்ட் நிறைய டைம் நம்ம மிஸ் பண்ணுறதும் இந்த மெத்தட் தாங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கிறது ஒரு நான் நெகோஷியபிள். 4லேருந்து 6 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு மினிமம் 11 மணி நேரம் ஸ்லீப் வேணும். 12 மணி நேரமா இருந்தால் பெட்டர். அண்ட் 7-8 வயசு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 10 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக அவசியங்க. இதுக்கு நீங்கள் குழந்தைங்களை 8:30 மணிக்கு படுக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 8:30 அப்படின்னு அதிர்ச்சி அடையாதீங்க. எதனால நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நார்மலி நம்ம பிரெயினுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சார்ட் அவுட் பண்ணி நான் அதை ஒரு ரெஸ்ட் ஃபேஸ்க்கு கொண்டு போகிறதுக்கே ஒரு 3 மணி நேரம் ஆகும். க்ரோத் ஹார்மோன்ஸ் யூஸ்வலி சுரக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 10 PM-ல இருந்து 2 AM வரைக்கும். அண்ட் நீங்கள் பசங்களை 8:30 மணிக்கு படுக்க வச்சிங்கன்னா இந்த கன்சல்டேஷன்லாம் முடிஞ்சு க்ரோத் ஹார்மோன் சுரக்கும் போது பார்த்தீங்கன்னா பிரெயின் நல்ல ஒரு ரெஸ்ட் ஃபேஸில் இருக்கும். அது பிரெயினுக்கு தேவையான க்ரோத்தை கொடுக்கறதுக்கு நமக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும். ஓவர் ஸ்லீப் பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் லோயர் ஐக்கியூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. அதனால தயவு செஞ்சு இதை லைட்டாக எடுத்துக்காதீங்க. இந்த மினிமம் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் என்னைக்குமே நீங்க உறுதிப்படுத்திக்க. 5th மெத்தட், கன்சிஸ்டன்ட் பெட் டைம் ரொட்டீன். இது 4th மெத்தட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு 5th மெத்தட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. குழந்தைங்கள நம்ம 8:30 மணிக்கு படுக்க வைக்கிறோம் சரி, பட் ஆனால் படுத்த உடனே தூங்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்னா, எப்படி நம்மளுடைய மார்னிங் ஸ்ட்ரக்சர்டாக நம்ம ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஈவினிங்கையும் ஒரு ரொட்டீனோட ஸ்ட்ரக்சர்டாக வைண்ட் அப் பண்ணுறது ரொம்ப அவசியம். இப்போ 8:30 இல்லை 9 உங்களுடைய ஸ்லீப் டைம் அப்படின்னா 7 o'clock உங்கள் டின்னர் டைம் அப்படிங்கிறதும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஹோம்ஒர்க்குக்கான டைம் அண்ட் லாஸ்ட்டாக நம்ம எப்போ ஸ்க்ரீன்ஸ் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதும் நீங்கள் ஒரு ஜாயிண்டாக ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி டின்னர் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடுங்க வித்தவுட் மொபைல். சேம் சீக்வன்ஸ் ரிப்பீட் ஆகும்போது ஹேபிட்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும் அண்ட் பிரெயின் ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடும். 5th மெத்தட் ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத எனக்கு கண்டிப்பாக புரியுதுங்க. ஏன்னா பேரண்ட்ஸோட ஷெடியூல் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வித் ஆஃபீஸ் அண்ட் நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே குக்கிங் அந்த மாதிரி நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்கும். பட் ஸ்டில் இந்த ரொட்டீனை குழந்தைங்க படுக்க போகும்போது நீங்களும் அவங்களோட சேர்ந்து பண்ணணும். குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியுமான்னு பாருங்கள். குழந்தைங்க தூங்கும்போது நம்ம பக்கத்தில் இருந்தோன்னா நம்ம பாண்டிங் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுங்க அண்ட் பசங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுடைய பிரெயின் சார்ட்டிங்க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்லா டெக்னிக்கும் ஒர்க் ஆகிறதுக்கு அஸ் அ பேரண்டாக நம்ம ரோல் மாடலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சொல்லி பசங்க செய்ய மாட்டாங்க, நம்ம செய்யறத பார்த்து தான் பசங்களும் செய்வாங்க. குழந்தைங்களுக்குன்னு மட்டும் அந்த ஸ்க்ரீன் டைம் ரூல்ஸை செட் பண்ணாதீங்க. தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னா பசங்களும் பார்க்கக்கூடாது, அஸ் அ பேரண்ட்டாக நம்மளும் பார்க்கக்கூடாது. ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, நான் கண்டிப்பாக மொபைல் பார்க்கணுன்னா அதை டிக்ளேர் பண்ணிட்டு பாருங்க, அப்பாவுக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது அதனால இன்னைக்கு மொபைல் பார்க்குறேன் அப்படிங்கிறது. அப்போ தான் பசங்களுக்கும் அந்த செல்ஃப் கண்ட்ரோலும் இருக்கும், செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கும். பசங்களால் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா அவங்கள லேபிள் பண்ணி சத்தம் போடாதீங்க. எப்பயுமே நீ இப்படிதான், உன்னால ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார முடியாதா, அந்த மாதிரி எப்பயுமே அப்படின்ற மாதிரி நீங்க லேபிள் பண்ணாம அந்த மொமெண்ட்ல நடக்கிறத மட்டும் பேசுங்க. இப்ப ஏன் பாப்பா கஷ்டப்படுற உட்காந்து எழுதுறதுக்கு அப்படின்னு கேளுங்க. அவங்கள ஜென்ரலைஸ் பண்ணாம இப்பத்திய பிரச்சனையை பத்தி மட்டும் தான் பேசுறோங்கிறது பசங்களுக்கும் புரியும் அண்ட் அதுக்கான ஆக்சுவல் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஜென்ரலைஸ்டா நம்ம சொல்லும் போது நீ எப்பயுமே இடத்துல உட்கார மாட்டேற அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட தாட்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேடிக்கலா போயிடும். எதை பத்தி பேசுறாங்க அப்படின்ட்டு. நீங்க இப்பன்னு சொல்லும் போது அவங்களுடைய அட்டென்ஷனை இந்த மொமெண்ட்டுக்கு கொண்டு வருவீங்க. பசங்களால ஏன் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்ற டைரக்ட் ஆன்சர் நமக்கு பசங்க கிட்ட இருந்தே கிடைக்கும். இது நமக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். எப்பயுமே அப்படின்ற வேர்டை எப்பயும் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த 5 டெக்னிக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சில விஷயங்கள் பசங்க கேட்பாங்க, சில டைம் கேட்க மாட்டாங்க, ஒரு நாள் செய்வாங்க, ஒரு நாள் பண்ண மாட்டாங்க. பசங்களை இதை நம்ம அதிகமாக பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பயாவது சின்னதாக ஒரு கோஆப்ரேஷன் பண்ணாலும், ஒரு தடவை பண்ணாலும் அந்த டைம்ல அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க. பரவாயில்லையே இன்னைக்கு பாப்பா 8 மணிக்கெல்லாம் படுக்க வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லுங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது ஜென்யூனா அதை அப்ரிஷியேட் பண்ணி நீங்க அதை கவனிச்சிங்கன்னு பார்க்கும்போது குழந்தைங்க கண்டிப்பா அந்த கிரேவிங்க்கும் அந்த அட்டென்ஷனுக்கும் எல்லா குழந்தைங்களும் ஏங்குவாங்க. அதை மறுபடியும் அந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 5 Japanese techniques: மார்னிங் ரொட்டீன், ஹேண்ட்ஸ் ஆன், பிரெயின் டயட், ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப், ஈவினிங் ரொட்டீன். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி ஸ்லீப் ரொம்ப ஃபவுண்டேஷனுங்க. அது இல்லாம வேற எந்த மெத்தடும் ஒர்க் ஆகாது. பிளஸ் பேரண்டா நம்ம ரோல் மாடலா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமையா இருங்க, கன்சிஸ்டன்டா இருங்க, ரிசல்ட்ஸ் கண்டிப்பா வரும். இது இன்னொரு பேரண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதுல எந்த மெத்தட் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்றதை எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸையும் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன்.